நாய்க்கடியை தடுப்பதற்கும் நாய்கள் இனப்பெருக்கத்தை தடுப்பதற்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது என அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். சென்னை ஓமந்தூரார் தமிழ்நாடு அரசு பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனை கூட்டரங்கில் ஆய்வக நுட்புணர்களுக்கு பணி நியமன ஆணை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் கலந்து கொண்டு ஆய்வக நுட்புணர்களுக்கு பணி ஆணை வழங்கினார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து மக்கள் நல்வாழ்வுத்துறையில் காலி பணியிடங்களை நிரப்புவது தொடர்ந்து நிறைவேற்றப்பட்டு வருவதாக கூறிய அமைச்சர் மா சுப்பிரமணியன், ஆய்வக நுட்புணர்கள் 42 பேருக்கு பணி நியமன ஆணை வழங்கப்பட்டுள்ளது என தெரிவித்தார். மேலும் நாய்க்கடியை தடுப்பதற்கும் நாய்கள் இனப்பெருக்கத்தை கட்டுப்படுத்துவதற்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக கூறியவர், புற்றுநோய் மற்றும் காச நோயை குணப்படுத்த AI தொழில்நுட்பம் மூலம் ராயப்பேட்டை மருத்துவமனை மற்றும் பெரியார் மருத்துவமனையில் சோதனை நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். இன்றைக்கு தமிழ்நாட்டில் 2686 ஆரம்ப சுகாதார நிலையங்களிலும் தற்போது புதிதாக தொடங்கப்பட்டிருக்கிற 50 ஆரம்ப சுகாதார நிலையங்களிலும் ஆக இந்த எல்லா மருத்துவமனைகளும் 2300க்கும் மேற்பட்ட இந்த மருத்துவமனைகளில் நாய்க்கடிக்கும் பாம்பு கடிக்கும் மருந்து இருக்கிறது. எல்லா மருத்துவமனை வாயில்களிலும் அதற்கான பிரதானமான வாயில்களில் அதற்கான பெயர் பலகைகளிலும் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் இந்தியாவிலேயே ஆரம்ப சுகாதார நிலையங்களில் நாய்க்கடிக்கும் பாம்பு கடிக்கும் மருந்து இருப்பது என்பது நம்முடைய தமிழ்நாட்டில் மட்டும்தான். அன்புமணியை தலைவராக ஏற்றுக்கொண்டவர்கள் மட்டுமே பாமகவின் கொடி மற்றும் சின்னத்தை பயன்படுத்த முடியும் என அன்புமணி ஆதரவு வழக்கறிஞர் பாலு தெரிவித்துள்ளார். மாமல்லபுரத்தில் நடைபெற்ற பொதுக்குழுவில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களை தேர்தல் ஆணையம் அங்கீகரித்து அதன் அடிப்படையில் 2026 ஆகஸ்ட் மாதம் வரை அன்புமணி ராமதாஸ் பாமகவின் தலைவராக தொடர்வார் என்று உறுதி செய்யப்பட்டது. இந்நிலையில் சென்னையில் அன்புமணி ஆதரவு வழக்கறிஞர் பாலு செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அன்புமணி ராமதாஸை தலைவராக ஏற்றுக்கொண்டவர்கள் மட்டுமே பாமகவின் கொடி மற்றும் சின்னத்தை பயன்படுத்த முடியும் என்று கூறியவர், பாமக என்பது அன்புமணி ராமதாஸின் தலைமையிலான இயக்கம் என்பதால் ஊடகங்கள் அன்புமணியை பாமக தலைவராக குறிப்பிட வேண்டும் என தெரிவித்தார். மேலும் அன்புமணியின் பக்கம் இருப்பவர்களை தனித்தரப்பு என்று இல்லாமல் பாமகவினர் எனவே குறிப்பிட வேண்டும் என கூறியவர், அனைவரும் ஒருங்கிணைந்து பாமகவை ஆட்சிக்கு கொண்டு செல்வதே குறிக்கோள் என தெரிவித்தார். பாட்டாளி மக்கள் கட்சியினர் 100% மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பின்னால் அவருடைய தலைமையை ஏற்று அவர் மீது நம்பிக்கை வைத்து பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு சில குழப்பங்கள் காரணமாக யார் கட்சி என்று சொல்லக்கூடிய குழப்பத்தின் காரணமாக இருக்கக்கூடியவர்கள் உங்கள் மூலமாக அவர்களுக்கு அன்பு வேண்டுகோள் அழைப்பை விடுக்கின்றோம். அனைவரும் வாருங்கள், நாம் எல்லாம் ஒன்றாக இணைந்து இந்த இயக்கத்தை நடத்தினோம். பல்வேறு சோதனைகளை சந்தித்தோம், பல்வேறு தியாகங்களை செய்தோம். எதிர்காலத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியை தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு நிலைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்ற அடிப்படையில் நீங்கள் எல்லாம் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவருடைய தலைமையின் மீது நம்பிக்கை வைத்து இதுவரையில் சற்று பிரிந்திருக்கக்கூடியவர்கள், ஒதுங்கி இருக்கக்கூடியவர்கள், அவர்களையும் இந்த தருணத்தில் அழைக்கின்றோம். தமிழ்நாட்டில் அடிப்படை கட்டமைப்பு வசதிகளில் திமுக அரசு தோல்வியை தழுவியுள்ளது என்று முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கருத்து தெரிவித்துள்ளார். முன்னாள் முதலமைச்சர் அண்ணாதுரையின் பிறந்த நாளை முன்னிட்டு சென்னை அண்ணா சாலையில் உள்ள அவரது உருவப்படத்திற்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இதில் கலந்து கொண்டு செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார், அதிமுக ஒன்றிணைவது குறித்து பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தான் முடிவு எடுக்க வேண்டும் என தெரிவித்தார். மேலும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மற்றும் பேரறிஞர் அண்ணா போன்ற மாபெரும் தலைவர்களின் புகைப்படங்களை பயன்படுத்துவதால் மட்டுமே விஜய்க்கு ஓட்டு வராது என்று கூறியவர், முதலமைச்சரை விஜய் CM சாத்தான் சார் என்றும் உதயநிதியை மைடியர் குட்டி சாத்தான் என்றும் அழைத்திருக்க வேண்டும் என்று விமர்சித்தார். மேலும் அமைச்சர் KN நேரு மழைக்கால முன்னேற்பாடுகள் குறித்து கவனம் செலுத்தாமல் முப்பெரும் விழாவிற்கு மட்டுமே கவனம் செலுத்துவதாக குற்றம் சாட்டியவர், தமிழ்நாட்டில் அடிப்படை கட்டமைப்பு வசதிகளில் திமுக அரசு தோல்வியை தழுவியுள்ளது என்று கருத்து தெரிவித்தார். அக்டோபர் நவம்பரில் பார்த்தீங்கன்னா பெருமழை இருக்குன்றான். சென்னையை பொறுத்தவரை, தமிழ்நாட்டை பொறுத்தவரை இது ஒரு உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்து அது முன்னேற்பாடு நடவடிக்கைகளை அதில் கவனம் செலுத்தாமல் இன்றைக்கி அந்த முப்பெரும் விழாவில் மட்டுமே கவனம் செலுத்துகிற ஒரு வகையில் இன்றைக்கி இன்றைக்கி அரசுடைய அடிப்படை கட்டமைப்பு வசதிகளில் இந்த அரசு முழுமையாக தோல்வி தழுவிருக்கு. எனவே சட்ட ஒழுங்கு மோசம், அடிப்படை கட்டமைப்பு வசதிகளில் மோசம், லஞ்ச லாவண்யம், இதுதான் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இந்த ஸ்டாலினுடைய
இந்த சாத்தான் ஆட்சியில் நடக்கிற ஒரு விஷயம் இது. அதிமுகவின் கழக சட்ட விதியில் ஊறு ஏற்பட்டுள்ளது என்று முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் குற்றம் சாட்டியுள்ளார். பேரறிஞர் அண்ணாவின் பிறந்த நாளை முன்னிட்டு முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் சென்னை அண்ணா சாலையில் உள்ள பேரறிஞர் அண்ணாவின் உருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த ஓ பன்னீர்செல்வம் தொண்டர்களின் உணர்வுகளையும் தமிழக மக்களின் உணர்வுகளையும் மதித்து பிரிந்துள்ள அதிமுக சக்திகள் ஒன்றிணைய வேண்டும் என்று அண்ணாவின் பிறந்த நாளில் சபதம் ஏற்று வெற்றி பெறுவோம் என தெரிவித்தார். மேலும் கழக சட்ட விதியில் ஊறு ஏற்பட்டுள்ளது என்று குற்றம் சாட்டிய ஓ பன்னீர்செல்வம் எம்ஜிஆர், ஜெயலலிதா ஆகியோரின் கனவை நினைவாக்கும் நிலையில் கட்சி இல்லை என கூறினார். தொடர்ந்து பிரிந்து சென்ற தலைவர்கள் இணையவில்லை என்றால் தொண்டர்கள் இணைந்து இந்த இயக்கத்தை காப்பாற்றுவார்கள் எனவும் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்தார். கழகத்தினுடைய கொள்கை கோட்பாடுகளை கழக விதியினை உருவாக்கி நம்மிடம் தந்திருக்கின்றார். அந்த கழக சட்ட விதிதான் இருவரும் தலைவர்களும் 50 ஆண்டு காலம் அதை நடைமுறைப்படுத்தினார்கள். கழக சட்ட விதிக்கு இன்றைக்கு ஊறு ஏற்பட்டிருக்கிறது. அவர்கள் கண்ட கனவை நனவாக்குகின்ற நிலையில் இன்றைக்கு சட்ட விதி இல்லை. ஒரு சாதாரண தொண்டர் கூட கழகத்தினுடைய பொதுச் செயலாக வரலாம் என்ற சட்ட விதி என்ற விதியும் இருந்தது. அந்த விதியை இன்றைக்கு காற்றிலே பறக்க விட்டிருக்கின்றார்கள். அதற்கு இன்றைக்கும் நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கிறது. அந்த வழக்கும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.